ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற எஜமானர் யெஷுவா ஹமஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. எஜமானர் யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினால எல்லாருக்கும், எல்லா சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஷபாத் ஷலோம். கர்த்தருடைய கட்டளையின்படி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை நாம் எல்லோரும் ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவருக்கொருவர் வாழ்த்திக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம் கோலேஹா. ஷபாத் ஷலோம் கோலேஹா. ஷபாத் ஷலோம் கோலேஹா. கண்களை மூடி எங்கள் அன்பின் தகப்பனே, பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, பரிசுத்தரே, மகத்துவம் நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, கனத்திற்குரியவரே, கிருபை நிறைந்தவரே, அன்பு நிறைந்தவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளிலே சபையாக கூடி வந்திருக்கிறோம். நீர் தாமே எங்கள் மத்தியிலே உடைய பரிசுத்த ஆவியினால் இறங்கி வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே எங்கள் தவறுகளையும் தப்புதங்களையும் தயவாக கிருபையாக மன்னிப்பீராக. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலும் வேத வாசிப்பிலும் அறிகிற அறிவிலும் வேத தியானத்திலும் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருந்து கனிதரும் மரமாக உப்பாக வெளிச்சமாக இருக்கும்படி எங்களை நீர்த்தாமே வழிநடத்தும்படியாக ஒப்புக்கொடுக்கின்றோம். இந்த கடைசி காலத்திலே நாங்கள் பிசாசானவனை ஜெயித்து, இந்த உலகத்தை ஜெயித்து, விசுவாசத்தை பற்றி கொண்டிருக்கிறவர்களான சாட்சி உள்ள ஜீவிதத்தை வாழும்படிக்கான கிருபையும் எங்களுக்கு ஞானத்தையும் தரும்படியாக யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, இந்த ஓய்வு நாள் சபை கூடுதலை யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே ஆரம்பிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஓய்வு நாள் வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 42 வசனம். சங்கீதம் 119 அதிகாரம் 42 வசனம். அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை நம்புகிறவர்களுக்கோ என்றைக்கும் அவருடைய பாதையிலே நடப்பார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவரே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை துதிக்கும்படியாகவே இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தார். நாமும் எப்பொழுதும் கேருபீன்கள் சேராபீன்கள் இரவும் பகலும் ஓயாமல் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பது போல நாமும் தேவனை எந்த சூழ்நிலை ஆனாலும் அவரே துதிக்கு பாத்திரராக இருக்கிறபடினால அவரை எப்போது துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுவே அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் இருக்கிறார் என்ற வேலையில துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீரே துதிக்கு கூடி வந்திருக்கிறோம். ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்ற கரையை சாட்டுகிறோம். ஆண்டவரே, ஒரே தேவன். ஆமென்.
கர்த்தாவே, நீரே மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவராக இருந்து எங்களை எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உம்மை துதிப்பதே எங்களுடைய மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டம், புயலை போல மலையை போல பிரச்சனைகள் இருந்தாலும், மனுஷர்கள் நம்மை கண்டு கொள்ளாமல் இருந்தாலும், கைவிட்டாலும், நம்முடைய நேசரோ ஒருபொழுதும் நம்மை மறவாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருபொழுதும் நம்மை மறப்பதே இல்லை. அவர் நம் நினைவாகவே அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் துன்பத்தின் காலத்திலும் ஆபத்தின் காலத்திலும் அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு தந்து நம்மை அதனிடத்து அந்த ஆபத்தில் இருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையில நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒருபொழுதும் மறவாத எங்கள் நேசரே என்று இந்த வேளையில என்ன பண்ணுகிறோம்? துதிக்க போகிறோம். அவர் நம்மை ஒரு நாளும் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. எங்களை மறவாதவரே,
உமக்கே என்றென்றும் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே எங்கள் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. அவரை துதிக்கும் பொழுதுதான் விடுதலை உண்டு. அவரை துதிக்கும் பொழுதுதான் ரட்சிப்பு உண்டு. இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். கண்களை மூடி அன்பின் தெய்வமே, உடைய வார்த்தைகளை இந்த வேளையில நாங்கள் தியானிக்க போகின்றோம். உங்களுடைய வார்த்தை எங்களிலும் கிரியை செய்து உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்கும்படி செய்வீராக. பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவரும் ஆண்டவர் வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படித்து அதன்படி செய்கிறவர்களாக மாற்றி வழி நடத்துவீராக. உடைய வார்த்தையை கேட்கும்படியாக லிதியாளின் இருதயத்தை திறந்தது போல பார்க்கிற தன்னுடைய ஆத்துமாக்களையும் இருதயத்தையும் திறக்கும்படியாக இந்த வேளையில யெகோவா ஹமஷியாவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆசீர்வாதம் உண்டு என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் சாபத்தை பெறுகிறவர்களாக அல்லாமல் உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீ தந்த வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக இவரை வைக்கும்படியாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். யெகோவா ஹமஷியாவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமானர் யெகோவா ஹமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு அருமையான காலை வேளையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான காலை வேளையிலே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே சகோதர சகோதரிகள் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த பரிசுத்த நாள்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல, மன மகிழ்ச்சியா இருந்து தேவனை மகிமைப்பட்ட நாள்ல உங்க எல்லாரையும் எஜமானர் யெகோவா ஹமஷியாவின் நாமத்தால வாழ்த்தி வரவேற்கிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கர்த்தருடைய கிருபையால நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. Praise the Heavenly Father. Praise the Master. இந்த ஓய்வு நாளிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு கிறிஸ்தவர்களிடையே மிகவும் சர்ச்சையான சொல்றதை விட குழப்பப்பட்ட தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன தலைப்பு? தேவன் திருத்துவமா? தேவன் திரியேக தேவனா? தேவன் 3 in 1 காடா? Is God a Trinity? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, are they equal? பிதா is equal to குமாரன், பிதா is equal to பரிசுத்த ஆவியா? பரிசுத்த ஆவியா? அதே மாதிரி குமாரன் is equal to பிதாவா? குமாரன் is equal to பரிசுத்த ஆவியா? அதே மாதிரி பரிசுத்த ஆவி is equal to பிதாவா? பரிசுத்த ஆவி is equal to குமாரனா? Does it make any sense? வேதம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்கலாம். சுமார் 2 பில்லியன் கிறிஸ்தவர்கள் திருத்துவ தேவன் என்று போதிக்கப்படுகிற சபையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள்.
பெரும்பாலான கிறிஸ்தவர்கள். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இம்மூவரும் சேர்ந்து ஒரே தேவன் என்று நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையானது வேதத்தோடு ஒத்து போகிறதா என்று யாராவது சிந்தித்ததுண்டா? திருத்துவ தேவன் என்கிற இந்த உபதேசம் எப்படி உருவானது? மிக முக்கியமாக திருத்துவ தேவன் என்கிற இந்த உபதேசத்தை நாம் நம்ப வேண்டுமா? இந்த நம்பிக்கையானது நம்மை நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துமா? நானும் என் வீட்டாரும் கிறிஸ்துவினுடையவர்கள். நாங்கள் பிதாவை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கின்றோம், குமாரனை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கின்றோம், பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறோம். ஆனால் திரியேக தேவனை, திருத்துவ தேவன் என்கிற ட்ரினிட்டியை நாங்கள் விசுவாசிப்பதில்லை. யோசுவா 24:15 யோசுவா இப்படியாக சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், திரியேக தேவனையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லவில்லை. வேதத்தில் எங்கும் சொல்லப்படவும் இல்லை. திரியேக தேவன் என்கிற கருத்தை நாங்கள் ஏன் விசுவாசிப்பதில்லை என்று இந்த ஓய்வு நாளிலே பார்ப்போம். இதாவே நம்முடைய வார்த்தையை பகிரும்படியாக என்னை நியமித்ததற்காக கோடான கோடி நன்றி. நான் அல்ல, என் அறிவு அல்ல, என் ஞானம் அல்ல, என்னால் ஒன்றும் கூடாது, எல்லாம் உம்மாலே கூடும். என்னை தரை மட்டுமாக தாழ்த்தி உடைய பாதத்திலே என்னை சமர்ப்பிக்கிறேன். நீர் மாத்திரமே என்னை ஆட்கொண்டு ஆளுகை செய்வீராக. என்னை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவீராக. உடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மனதிலும் இருதயத்திலும் நன்றாக பதிந்து அவைகள் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் கிரியை செய்யும்படியாக நிஜமான யெகோவா ஹமேஷாவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன். என் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் திருத்துவமா என்ற கேள்விக்கான பதிலை ஆராய்ந்து பார்க்கலாமா? ஏனென்றால் நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:21 சொல்கிறது. இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரும் திரியேக தேவன் என்றுதான் சொல்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கிறிஸ்துவ வரலாற்றில் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த திரியேக தேவன் என்ற நம்பிக்கையை ஒத்துக்கொள்வதில்லை. இந்த திரியேக தேவன் என்கிற நம்பிக்கையை எப்பொழுது, யாரால், எதற்காக நுழைக்கப்பட்டது? இந்த திரியேக தேவன் என்கிற நம்பிக்கை ரோமன் கத்தோலிக்க கவுன்சில் கூடுகையில் நைசியா என்னும் இடத்தில் கிபி 325 ஆண்டில் கான்ஸ்டன்டைன் மன்னனால் நுழைக்கப்பட்டது. புதிய ஏற்பாடு எழுதப்பட்டு சுமார் 200 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த திரியேக தேவன் என்கிற நம்பிக்கை, டாக்டரின், டாக்மா, கோட்பாடு என நுழைக்கப்பட்டது. என்றாலும் திரியேக தேவன் என்ற கோட்பாடு, டாக்மா, டாக்டரின் வேதத்தில் எங்கும் எழுதப்படவில்லை. பிதாவாகிய தேவனும் குமாரனான இயேசு கிறிஸ்துவும் ஆதியும் அந்தமும் ஆனவர்கள் என்று எந்த சந்தேகமும் இல்லை. சரித்திரத்தின் ஆரம்பத்தை சற்று பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் மிக கொடூரமாக கொல்லப்பட்டார்கள், இரத்த சாட்சியாக மரித்தார்கள். கிறிஸ்தவர்கள் சிங்கத்திற்கு இரையாக்கப்பட்டார்கள். ரோமானிய அரசு வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. கிறிஸ்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்.
இந்த சூழ்நிலையில் தான் ரோமானிய மன்னன் கான்ஸ்டன்டைன் இந்த திரியேக தேவன் என்ற நம்பிக்கையை பூர்த்தி அதை கடைபிடிக்குமாறு ஜனங்களை தவறாக நடத்தினான். உண்மை கிறிஸ்தவர்கள் இந்த திரியேக தேவன் என்ற கருத்தை பின்பற்ற மறுத்தார்கள். இதனால் ஜனங்களிடையே அதிக பிரிவினை உண்டாயிற்று. அரசியல் ஆதாயத்திற்காக ஜனங்களை ஒரு மாநில மதத்தில் ஒன் ஸ்டேட் ரிலிஜியனில் இணைக்கவே கான்ஸ்டன்டைன் மன்னன் திரியேக தேவன் என்கிற நம்பிக்கையை நுழைத்து தன்னுடைய திட்டத்தை கிபி 325 ஆண்டில் நிறைவேற்றினான். இதற்கு 4 வருடத்துக்கு முன்புதான், அதாவது கிபி 321 ஆண்டில் தான் 7ஆம் நாள் ஓய்வு நாளை சூரிய கடவுளை கனம் பண்ணும் விதமாக ஞாயிற்றுக்கிழமைக்கு கான்ஸ்டன்டைன் மன்னன் மாற்றினான். அது 7ஆம் நாள் ஓய்வு நாளை சனிக்கிழமையை ஞாயிற்றுக்கிழமையாக மாற்றினான். ஒரு மதத்தால் அவனுடைய ஆட்சி கவிழ்ந்து விடக்கூடாது என்று எல்லா மதத்தாரையும் இணைக்கவே புறஜாதியினரின் சில நம்பிக்கையை கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையோடு இணைத்து கிறிஸ்தவர்களின் நேர் வழிகளை மாற்றி ஞாயிறு ஆராதனை திருத்துவ தேவன் என்று தவறாக வழி நடத்தினான். யாரு? கான்ஸ்டன்டைன் மன்னன். கான்ஸ்டன்டைன் மன்னன் செய்தது போலவே கடைசி காலங்களில் எல்லா மதத்தாரையும் ஒன்றிணைக்க எல்லா மதத்தில் உள்ள ஒரு பொதுவான நம்பிக்கையை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் எல்லா மதத்தாரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இப்படியே அந்தி கிறிஸ்துவின் ஓர் உலக அரசாட்சி ஸ்தாபிக்கப்படும். கத்தோலிக்க சபை கேட்டிகிசம், கேத்தலிக் சர்ச் கேட்டிகிசம் இப்படியாக சொல்கிறது. கிறிஸ்துவத்தின் கோட்பாட்டை வெளிப்படுத்த கத்தோலிக்க சபையின் தத்துவங்களில் சில கருத்துக்களின் உதவியுடன் தனது சொந்த சொற்களை உருவாக்க வேண்டியதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கத்தோலிக்க சபை கேட்டிகிசம் சொல்கிறது. இப்படியாக 4ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே இந்த திருத்துவ தேவன் என்கிற நம்பிக்கை கிறிஸ்தவர்களிடையே பரவிவிட்டது. ஆனால் இந்த நம்பிக்கையை கிபி 325 ஆண்டில் வரையிலுள்ள புதிய ஏற்பாட்டின் உண்மையான சபை போதிக்கவில்லை என்றால் வேதத்தில் திரியேக தேவன் என்று எங்கும் எழுதப்படவும் இல்லை. மேலும் கடவுள்கள் மற்றும் ஒரே கடவுள், Gods and the One God என்ற தலைப்பில் ராபர்ட் எம் கிராண்ட் இப்படியாக எழுதியிருக்கிறார். திருத்துவத்தின் கோட்பாடு ஆரம்ப கால கிறிஸ்துவ காலத்தின் தயாரிப்பு அல்ல. ஆக இந்த திரியேக தேவன், திருத்துவ தேவன் உபதேசம் என்பது மனுஷர்களால் நுழைக்கப்பட்டது என்று இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இது மத கருத்துகளின் சமரசம். ராஜர் ஓல்சன் மற்றும் கிறிஸ்டோபர் ஹால் போன்ற வேத வல்லுநர்கள் திருத்துவ தேவன் தி ட்ரினிட்டியை குறித்து இப்படியாக சொல்கிறார்கள். இது வேதத்தில் வெளிப்படையாக கூறப்படாவிட்டால் அது எவ்வாறு முக்கியமானதாகும்? திருத்துவத்தின் கோட்பாடு புதிய ஏற்பாடு எழுதி முடிந்த பின் தான் படிப்படியாக வளர்ந்தது. ஆம், திருத்துவ தேவன் என்ற கோட்பாடு இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு சுமார் 300 ஆண்டுகள் கழித்துதான் நுழைக்கப்பட்டது.
தேவன் எப்படி பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் வெவ்வேறாக ஆனால் அதே சமயத்தில் மூவரும் சமமாக செயல்பட முடியும்? கார்டினல் ஜான் ஓ கானர் ஒரு கிறிஸ்தவர் இப்படியாக சொல்கிறார். இது மிகவும் ஆழமான மர்மம். இது திரியேக தேவன் என்ற கருத்து, திருத்துவ தேவன், ட்ரினிட்டி என்ற கருத்தெல்லாம் ஆழமான மர்மமாம். அதை புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஜான் ஓ கானர் சொன்னதை கொஞ்சம் சற்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னது? திருத்துவ தேவன் என்பது மிகவும் ஆழமான மர்மம். அதை புரிந்து கொள்ள முடியாது. சற்று மனதில் வைத்துக்கோங்க. ஆனால் நாம் தேவனை புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா? தேவனை புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா? வேதம் எரேமியா 29:13, நீதிமொழிகள் 2:6 மற்றும் 2 பேதுரு 3:18 இப்படியாக சொல்கிறது. எரேமியா 29:13, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்ப நம்ம தேவனை புரிந்து கொள்ள முடியும். எப்ப புரிந்து கொள்ள முடியும்? அவர் முழு இருதயத்தோடு தேடும் போது கண்டிப்பா நம்ம அவரை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு எரேமியா சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார். நீதிமொழிகள் 2:6, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் கொடுத்த வார்த்தையிலிருந்து நமக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்று அவரை அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். 2 பேதுரு 3:18, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நம்ம எப்படி வளரணும்? தேவனை, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர வேண்டும். கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திருத்துவம் என்ற யோசனையே பிரிவினை கிறிஸ்துவர்களின் பிரபலமான போதனை. யாரோட போதனை இது? பிரிவினை கிறிஸ்துவர்கள். CSI, CNI, ஜாக்கோபைன், லூத்ரன், வெஸ்லி, இது மாதிரி அசம்பிளி ஆஃப் காட், இது மாதிரி பிரிவினை கிறிஸ்தவர்களின் போதனை இப்படிதான் அவங்க போதிக்கிறாங்க. ஆனால் சற்று சிந்தித்து பார்த்தால் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கும் அவர்களோடு ஐக்கியம் பெருகுவதற்கும் இந்த திருத்துவ போதனை ஒரு தடையாகவே இருக்கிறது. gty.org என்ற ஒரு கிறிஸ்துவ இணையதளத்தில் இப்படியாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அதற்கான விடையையும் தந்திருந்தது. அது என்ன கேள்வி? திருத்துவத்தை, திரியேக தேவனை, ட்ரினிட்டியை மறுத்தால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை gty.org கேட்டு அதுக்கான பதில் என்ன கொடுக்குது? இல்லை, நீங்கள் கிறிஸ்துவத்தை நம்பவில்லை என்றால் தேவன் யார் என்று உங்களுக்கு புரியாது. அப்படியா? கிறிஸ்துவ திரியேக தேவ என்ற கருத்தை கோட்பாட நம்புறதில்லை. ஆனா எங்களுக்கு புரிந்திருக்கிற அளவுக்கு, தேவனை எங்களுக்கு புரிந்த அளவிற்கு
அநேக கிறிஸ்தவர் புரிந்திருக்கலாம் என்றால் ஒரு கேள்விக்குறிதான். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. மூன்றாவதாக, திருத்துவத்தை மறுப்பது என்பது உண்மையான நற்செய்தியை தவறாக புரிந்து கொள்வதாகும் என்று gty.org சொல்லி கேள்வி கேட்டு பதில் அளிக்கிறது. அப்படியா? இந்த கருத்தின்படி பார்த்தால், அதாவது திரியேக தேவன் என்ற கோட்பாட்டை, டாக்டரினை மறுத்தால் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. அந்த கருத்தின்படி பார்த்தால், கார்டினல் ஜான் ஓ கார்னர் ஒரு கிறிஸ்தவர், அவர் என்ன சொன்னாரு? திருத்துவ கோட்பாடு என்பது மிகவும் ஆழமான மர்மம் என்றும் அதை புரிந்து கொள்ள முடியாது என்றும் சொன்னாரா? அப்ப அவர் ஒரு கிறிஸ்தவரா இருக்க முடியுமா? இங்க ஜிடிஓ என்ன சொல்லுது? திரியேக தேவன் என்ற கோட்பாட்டை மறுத்தால் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். ஆனா கார்டினல் ஜான் ஓ கார்னர் என்ன சொல்றாரு? அது திருத்துவம் தேவன் என்ற கோட்பாடு புரிந்து கொள்ள முடியாது, அது ஆழமான மர்மம் என்று சொல்றாரு. அப்ப அவருக்கு கிறிஸ்தவர். இந்த கருத்தின்படி பார்த்தா ஜான் ஓ கார்னர் கிறிஸ்தவராக இருக்க முடியாது. இப்படி பார்த்தால் இன்னும் அதிர்ச்சியாக, இயேசு கிறிஸ்துவே ஒரு கிறிஸ்தவராக கருத முடியாது. அதிர்ச்சியா இருக்குல்ல? இயேசு கிறிஸ்து ஏன்? இயேசு கிறிஸ்து யோவான் 4:23 இப்படியாக சொல்கிறார்: உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். எதோடு? ஆவியோடும் உண்மையோடும். அப்ப ஆவியா தொழுது கொள்ள முடியும்? பிதாவை தான் தொழுது கொள்ளணும் சொல்கிறது. ஆவியை தொழுது கொள்ளும் சொல்றது. ஆவியின் மூலமாக, உண்மையின் மூலமாக யாரை தொழுது கொள்ள வேண்டும்? பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 14:28 சொல்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னிலும் பிதா பெரியவர் என்று யோவான் 14:28 சொல்கிறார். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்லிருக்காரு? பிதாவுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாரு? பிதா என்னை விட பெரியவர் என்று சொல்றார். இயேசு கிறிஸ்து தம்மை பிதாவிற்கு சமமாக, ஈக்குவலாக எந்த இடத்திலும் உயர்த்தினது இல்லை. ஒரே ஒரு இடத்துல சொல்வார், பிதாவும் நானும் ஒன்று அப்படின்னு. I and God are one. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சுபாவத்துல பிதாவும் இயேசு கிறிஸ்து ஒன்று, ஆனா அதிகாரத்துல பிதா பெரியவர். அதான சொல்றாரு இயேசு கிறிஸ்து, என்னிலும் பிதா பெரியவர். அதே நேரத்தில் சொல்வாரு, நான் செய்வது ஒன்றாகிலும் என்னுடைய சித்தம் அல்ல, அனைத்தும் பிதாவின் சித்தம் அப்படின்னு
வேற ஒரு இடத்துல சொல்லுவார் இயேசு கிறிஸ்து. அப்ப பிதாவும் இயேசு கிறிஸ்து ஒன்னா ஈக்குவலா? பிதாவும் இயேசு கிறிஸ்துவுமே ஈக்குவல் கிடையாது. அப்ப பரிசுத்த ஆவி எப்படி ஈக்குவல் ஆக முடியும்? திருத்துவம் மிகவும் ஆழமான மர்மமும் அதை புரிந்து கொள்ள முடியாது என்று நாம் எப்படி உண்மையான தேவனை அறிந்து கொள்ள முடியும்? திருத்துவம் ஆழமான மர்மமும் அதை புரிந்து கொள்ள முடியாது என்றால் நம்ம எப்படி உண்மையான தேவனை அறிந்து கொள்ள முடியும்? சரி, நாம் தேவனை புரிந்து கொள்வது அவ்வளவு அவசியமா? தேவனை புரிந்து கொள்வது என்பது முக்கியமா, அவசியமா? ஆம், நாம் தேவனை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமே, மிகவும் முக்கியமே. நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய துதி, ஆராதனை, ஏன் நித்திய ஜீவன் கூட நாம் தேவனை எவ்வளவாய் அறிந்திருக்கின்றோமோ புரிந்திருக்கின்றோமோ என்பதை சார்ந்துதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதன் முக்கியத்தை யோவான் 17:3 வலியுறுத்தினார். யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவது மிக அவசியம், மிக முக்கியம். தேவனை புரிந்து கொள்வது என்பது தேவனோடு உறவு கொள்ளவும் ஐக்கியம் கொள்ளவும் மிக முக்கியமானது ஆகும். தேவனை புரிந்து கொள்ள முடியாதென்ற தவறான கருத்தை கேட்டு வஞ்சியாதபடி ஜாக்கிரதையா இருங்கள். தேவனெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு தவறான கருத்தை கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க. தேவனை புரிந்து கொள்ளணும். தேவனை புரிந்து கொள்ள அவர் மிகவும் விருப்பமாக இருக்கிறார். மத்தேயு 24:4 இயேசு கிறிஸ்து இதைத்தான் எச்சரிக்கின்றார். இயேசு கிறிஸ்து அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். The Illustrated Bible Dictionary திருத்துவத்தை குறித்து, திரியேக தேவனை குறித்து, ட்ரினிட்டியை குறித்து இப்படியாக ஒத்துக்கொள்கிறது. எப்படியா ஒத்துக்கொள்கிறது? திருத்துவம் என்பது வேதத்தின் கோட்பாடு அல்ல. திருத்துவம் என்பது, திரியேக தேவன் என்பது வேதத்தின் டாக்டரின் அல்ல, டாக்மா அல்ல, கோட்பாடு அல்ல. இதன் எந்த ஒரு இதனை எந்த ஒரு வேதத்தில் இதன் எந்த ஒரு உருவாக்கமும் வேதத்தில் காணப்படவில்லை. ப்ரொடக்ஷன், அதாவது திரியேக தேவன் என்ற ப்ரொடக்ஷன் வேதத்தில் எங்கும் எழுதப்படவில்லை, காணப்படவில்லை. திருத்துவம் என்பது கடவுள் பக்தி அதிகமாக இருப்பது போல் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தலாம். திரியேக தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய கடவுள் பக்தி இருக்கிற மாதிரி அவங்க காட்டிப்பாங்க. அது ஒரு பிம்பமே. ஆனால் வேதம் இதை போதிப்பதும் இல்லை. இது வேதத்தில் இருந்து தோன்றவும் இல்லை. ஹிஸ்டரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி ஒரு திடுக்கிடும் தகவலை இப்படியாக சொல்கிறது. அது என்ன திடுக்கிடும் தகவல்? புற மதத்தை கிறிஸ்துவத்தால் வென்றிருந்தால் கிறிஸ்துவம் புற மதத்தால் சிதைக்கப்பட்டது என்பது சமமான உண்மையாகும். அப்போஸ்தலர் பவுல் கொலோசியர் 2:8 வசனத்தில் இப்படியாக எச்சரிக்கிறார்.
லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. திரியேக தேவன் என்ற டாக்குமா பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. நீங்கள் வேதத்தை தவிர வேறு எதையாவது அடையாளமாக கொண்ட ஏமாற்றும் கருத்துகளையும் கட்டுக்கதைகளையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அப்போஸ்தலர் பேதுருவும் இது போன்ற கட்டுக்கதைகளை கேட்க நேரிடும் போது அவருக்கும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் கட்டுக்கதை. பட் அவர் என்ன பதில் கொடுக்கிறார்? 2 பேதுரு 1:16 அவர் இப்படியாக சொல்கிறார், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். தந்திரமான கட்டுக்கதைகளை பேதுரு கேட்கவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அறிவித்தார். அப்போஸ்தலர்களின் காலத்திலேயே தவறான தத்துவம் ஏற்கனவே இருந்தது. ஆனால் வேதத்தின் சத்தியத்தையும் ஆதாரத்தையும் தவறான தத்துவத்தால் மறைக்க முடியாதென்று அப்போஸ்தலர் பேதுரு நினைவுபடுத்துகிறார். உண்மை என்னவென்றால் நாம் தேவனை நன்றாக அறியவும் புரிந்து கொள்ளவும் முடியும். கண்டிப்பாக வேதத்தின் அவருடைய கட்டளைப்படி நடந்து வேதத்தின்படி நம்ம வேதத்தை நன்றாக புரிந்து அதோட ஆழத்தை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக தேவனை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். திருத்துவத்தை புரிந்து கொள்வது என்பது கூடாத காரியம். Trinity is impossible to understand. தேவனை அறிவதும் அவருடனான நமது உறவை புரிந்து கொள்வதும் உண்மையான சுவிசேஷத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் மையமாகும், ஒரு கருப்பொருளாகும், சென்ட்ரலாகும். எந்த வகையான கடவுள் தம்முடைய குணத்தை எந்த வகையான கடவுள் தம்முடைய குணத்தையும் மகத்துவத்தையும் புரிந்து கொள்ள எந்த வழியையும் நமக்கு தராமல் இருப்பார்? What kind of God would give us no way of understanding his character and nature? அப்படிப்பட்ட கடவுளே இல்லை. ஒரு கடவுள்ல மனுஷர் அவரால் படைக்கப்பட்ட மனுஷனை புரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு வழியும் கொடுக்கலன்னா அவர் கடவுள் ஆகும். அப்ப எப்படி நம்ம கடவுளை உண்மையா ஆவியோடும் உண்மையோடும் நம்ம அவரை தொழுது கொள்வோம்? அவரை பற்றி புரிந்தால்தானே நம்ம ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளலாம். இல்லாட்டி ஏதோ கூட்டாள போக்குல தொழுது கொள்வது யார் ஏதோ கும்பல்ல கோவிந்தா போடுற விதமா இருக்கும். நானே தேவன் என்னை தேவன் ஒருவனும் இல்லை என்று வேதத்தில் சுமார் 160 வசனங்களில் உறுதிப்படுத்துகிறது. உறுதிப்படுத்துகிறார், தேவன் உறுதிப்படுத்துகிறார், நானே தேவன். எவ்வளவு வசனங்கள்ல? சுமார் 160 வசனங்களில். மேலும் அவருடைய மகத்துவத்தையும் குணத்தையும் குறித்து வேதம் முழுவதிலும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், ஒருவரும் காணக்கூடாதவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர், ஏக சக்கராதிபதி,
தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், சாவாமை உள்ளவர், ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் உமேகாவுமானவர், முந்தினவர் பிந்தினவருமானவர், மகா உன்னதர், மகா பரிசுத்தர், மகா பராக்கிரமர் அப்படின்னு, மகா அழகுள்ளவர் அப்படின்னு 1000 நாமம் அதுக்கு இருக்குல்ல. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அவர் இப்படிப்பட்டவர் வேதத்துல எழுதினதுனால தானே அதை இப்படி தெரிஞ்சிருக்கிறோம். இல்லாட்டி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சோ தேவனை நன்றாக புரிவதற்கு நம்மால் முடியும். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை போஷிக்கிறார், நம் தேவைகளை சந்திக்கிறார், நம்மோடு உறவு கொள்ள ஆசையாயிருக்கிறார், நாம் அவரை தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள விரும்புகிறார். உண்மையில் தேவன் தம்முடைய பிரியத்தை நமக்கு எரேமியா 9:24 சொல்கிறார். தேவனுடைய பிரியம் என்னவாக இருக்கிறது பார்க்கலாம். எரேமியா 9:24 மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து. மேன்மை பாராட்டுகிறவன், யாரெல்லாம் மேன்மை பாராட்டுகிறானோ, என்னோட எனக்கு எக்கச்சக்கமான ஞானம் இருக்குது, எனக்கு நிறைய சொத்து இருக்குது, பேரு நிறைய இருக்குது, அதெல்லாம் பாராட்டாமல் மேன்மை பாராட்டணும்னா எதுல பாராட்டணும்? ஒரே ஒரு விஷயத்தெல்லாம் பாராட்டணும்னு சொல்றாங்க. அது என்ன? பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. Christianity.com இப்படியாக சொல்கிறது. நீங்கள் திருத்துவ தேவனை விளக்க முயன்றால், அத யாருக்காவது புரிய வைக்கிறதுக்கு முயன்றால் உங்கள் மூளையை இழப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு Christianity.com சொல்கிறது. இதிலிருந்து என்ன தெளிவாகிறது? திருத்துவ தேவன் என்ற கருத்து மிகவும் குழப்பமானதாகும். திருத்துவத்திற்கும் வேதத்திற்கும் ஒரு தொடர்பும் இல்லை. தேவன் குழப்பத்திற்கு தேவன் அல்ல. 1 Corinthians 14:33 சொல்லிப்பார். தேவன் குழப்பத்திற்கு தேவன் அல்ல. நாம் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறியும்படியும் அவரோடு ஒரு ஸ்பெஷலான ஐக்கியம் கொள்ளும்படியும் அப்போஸ்தலர் பவுல் எபேசியர் 1:17 இப்படியாக வேண்டிக் கொள்கிறார். எபேசியர் 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் பவுல் வேண்டிக் கொள்கிறார். நமக்காக வேண்டிக் கொள்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை, தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை நமக்கு கொடுக்கும்படி அப்போஸ்தலர் பவுல் வேண்டிக் கொள்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பேதுருவோ அல்லது அப்போஸ்தலர் பவுலோ
அல்லது இயேசுவே கூட பரிசுத்த ஆவியை ஒரு தெய்வீக மூன்றாவது நபராக ஏன் குறிப்பிடவில்லை? அப்போஸ்தலர் பவுல், பேதுரு, இயேசு எங்கேயும் பரிசுத்த ஆவியை ஒரு மூன்றாவது நபராக குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. வேதத்துல எங்கேயும் ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். அப்போஸ்தலர் பவுல் எழுதின கடிதங்களில் ஆரம்ப வாழ்த்துக்களை சற்று கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர் பவுல் ஒரு 14 புத்தகத்தை எழுதியிருக்காரு இல்லையா? அதுல ஒரு கடிதத்தையும் எழுதும் போது அவரு வாழ்த்துக்கள் சொல்லி எழுதுவார். அந்த வாழ்த்துக்களை சற்று கவனித்து பார்க்கலாம். எல்லா வாழ்த்துக்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாதான் இருக்கும். அவர் எழுதின ஒவ்வொரு கடிதத்திலும் இந்த வாழ்த்துக்கள் இருக்கும். அவர் தம்முடைய வாழ்த்துக்களில் ஆச்சரியமாக பரிசுத்த ஆவியை சேர்க்க மாட்டார். அது ரோமருக்கு எழுதின கடிதமாக இருந்தாலும், கொரிந்தியருக்கு எழுதிய கடிதமானாலும், கலாத்தியர் கடிதமானாலும், கொலோசியர், தெசலோனிக்கேயர், தீமோத்தேயு, தீத்து, பில்மோ எழுதின எந்த கடிதமாக இருந்தாலும் சரி, அதில் பரிசுத்த ஆவியை சேர்க்க மாட்டார். சரி, அவருடைய வாழ்த்து ஆரம்ப ஒரு கடிதத்தை ஆரம்பிக்கும் போது அவருடைய வாழ்த்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். ரோமர் 1:3 ரோமருக்கு எழுதும் போது இப்படியாக அவர் வாழ்த்துறாரு. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆவியை சேர்த்திருக்கிறாரா? 1 கொரிந்தியர் 1:3 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்த ஆவி சேர்த்துக்கப்பட்டிருக்கா? ஓகே. கலாத்தியர் 1:3 பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 1 தீமோத்தேயு, அதாவது இது ஒரு பர்சனல் கடிதம். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின ஒரு பர்சனல் கடிதம், தனிப்பட்ட கடிதம். அதுல கூட எப்படி வாழ்த்துறான்னு பாருங்க. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. சற்று சிந்தித்து பாருங்கள். தேவன் திருத்துவம் என்றால் வேதத்தில் 14 புத்தகங்களை எழுதின அப்போஸ்தலர் பவுல் நிச்சயமாக திருத்துவ தேவன் என்ற கருத்தை, டாக்மாவை புரிந்திருப்பார் மற்றும் இந்த கருத்தை போதித்தும் இருப்பார் அல்லவா? திருத்துவம் வேதத்தில் எழுதப்பட்ட டாக்மா தான். கண்டிப்பா 14 புத்தகத்தை எழுதினவரு இதை புரிஞ்சிருக்க மாட்டாரா? இந்த திருத்துவ தேவன் என்ற கருத்தை புரிஞ்சிருக்க மாட்டாரா? அதை போதிக்காமல் இருப்பாரான்னு 14 புத்தகத்துல எழுதினவர். ஏனென்றால் திருத்துவம் அந்த கருத்து டாக்டர் இல்லை. ஆனால் தேவன் திருத்துவம் என்று அவர் வேதத்தில் எங்கேயும் போதிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் தேவன் திருத்துவம் அல்ல, இல்லை. பேதுருவும் தம்முடைய வாழ்த்துக்களை அப்போஸ்தலர் பவுலை போலவே சொன்னார். 2 பேதுரு 1:2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் பரிசுத்த ஆவியையும் அறிகிற அறிவினால் அப்படின்னா இருக்குது. இவ்விருவரும் தேவன் திருத்துவம் என்று எங்கும் போதிக்கவில்லை. யாரு? பேதுருவும் அப்போஸ்தலர் பவுலும் தேவன் திருத்துவம் என்று எங்கும் போதிக்கவில்லை.
இவர்கள் இயேசுவை முற்றிலுமாக பின்பற்றினார்கள். இயேசுவே அவர்களுக்கு போதித்தார். இயேசு கிறிஸ்துவே கூட பரிசுத்த ஆவியை ஒரு தெய்வீக மூன்றாவது நபராக வேதத்தில் எங்கும் அவர் போதிக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து தமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையான உறவை பற்றி மட்டுமே மீண்டும் மீண்டுமாக பேசினார். இதற்குதான் 1 யோவான் 1:3 இப்படியாக தீர்க்கமாக சொல்கிறது. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் அவரோட ஐக்கியமா யாரோட இருக்குது? பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் தான் இருக்குது. பரிசுத்த ஆவி ஒரு தனி நபராக இருந்தா அவரோடும் இருக்கணும்னு சொல்லணும்ல. வேதம் எங்கேயாவது மாதிரி சொல்லியிருக்குதா? பொய்யான தத்துவங்களுக்கும் தவறான போதனைகளுக்கும் வஞ்சியாதபடி ஜாக்கிரதையாய் இருங்கள். மனுஷர்களுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்யாதீர்கள் என்று இயேசு கிறிஸ்து மார்க் 7:7 சொல்லி இருக்கிறார், போதித்திருக்கிறார். திருத்துவம் பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் மிகவும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் மதிக்கப்படும் கோட்பாடு என்பதால் நீங்கள் அதை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தமல்ல. அநேக கிறிஸ்துவத்துல 2 பில்லியன் கிறிஸ்தவர்கள இந்த நம்பிக்கை இருக்குது. தேவன் திருத்துவம், திரியேக தேவன், 3 in 1 God, God is Trinity. அது மிகவும் பிரிவினை கிறிஸ்தவர்களிடையே பிரபலமாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவங்கெல்லாம் பெரிய கூட்டமே திரியேக தேவன் என்று சொல்லுது. ஆனால் அந்த கருத்து வேதத்தில் இருக்கிறதா? அந்த கோட்பாடு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? அதை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளலாமா? கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தமல்ல. வேதத்தின்படி 3 in 1 God, திரியேக தேவன், God is Trinity எல்லாம் முற்றிலும் தவறாகும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவே சீக்கிரம் வந்து உடைய ராஜ்யத்தை எருசலேமிலே ஸ்தாபிப்பீராக. அதிலே எங்களையும் குடும்பமாக சேர்த்து கொள்வீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாளுக்கான வார்த்தையை தியானித்திருக்கின்றோம். எப்படி அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவுக்கு 4ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே சொன்னது போல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவிதின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று பவுல்
தீமோத்தேயுவுக்கு சொல்லியிருக்கிறார். நமக்கும் அது பொருந்தும் இல்லையா? அதே தான் நாங்களும் சொல்றோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய வார்த்தையான உபதேசத்தை நாங்கள் அறிந்து கொண்டும் புத்தி சொல்லும் வண்ணமாகவும் உங்களுக்கு இந்த வேலை இந்த நாளில போதிக்கப்பட்டு ஒவ்வொரு ஓய்வு நாளன்றும் போதிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல செவி திணை உள்ளவர்களாக நம்ம இல்லாமல், காது அடைத்தவர்களாக நாம் இல்லாமல், தன்னுடைய சுய இச்சைக்கு நம்முடைய ஆசைக்கு போதகர்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த போதகத்திலே சிக்கி கொண்டு அவர்களோடு கூட ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் சத்தியத்திற்கு நம்முடைய செவியை சாய்த்தவர்களாக கட்டுக்கதைகளை விட்டு ஒழிந்து தேவனுடைய வசனம் வார்த்தையை பிடித்து கொண்டு அனுதினமும் நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவே தேவனுடைய சித்தமாகவும் இருக்கிறது. ஆகவே நாம் இந்த நாளிலே சத்திய வேதம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? நாம் சத்தியத்திலே நடக்கும்படியாக. ஆகவே கண்களை மூடி, அன்பின் தகப்பனே, உம்முடைய வேதமே சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்திய வேதத்தில் இருக்கிற ஆழங்களை சத்தியமாக உம்முடைய ஒரே பேரான குமாரன் எங்களுக்கு இறங்கி வந்து போதித்திருக்கிறார். ஆகவே இந்த சத்திய வேதத்தை நாங்கள் கடைபிடிக்கிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக நாங்கள் இருக்கும்படி எங்களுடைய இருதயத்தை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். உடைய சத்திய வேதமே எங்களுடைய கீதமாக இருந்து எப்பொழுதும் பரிசுத்தவான்கள் சுத்தர்கள் போற்றுகிற மார்க்கமாக இருக்கிறது உடைய வேதம். எத்தனை துன்பம் வந்தாலும் உடைய வேதமே தேற்றுகிறது. எத்தனை வியாதிகள் வந்தாலும் உடைய வேதமே ஔஷத மருந்தாக இருக்கிறது. வேதத்தை பற்றிக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக செய்கிறார்கள்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வேதம் எத்தனை சத்தியமுள்ளதாக இருக்கிறது என்பதை நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அது எங்களுக்கு அறிவுக்கு எட்டுகிறதாக இருக்கிறது. இங்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை கேட்டு உடைய வார்த்தைக்கு கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படியும்படியாகவும் இயேசு கிறிஸ்துவின் யெஷுவா ஹமஷியாவின் மேல் உள்ள விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாகவும் இருக்கும்படி வழிநடத்தும்படியாக யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் இன்னொரு முறை ஓய்வு நாள் சமாதானம். ஷபாத் ஷலோம்.